ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். தினமும் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் அதிகாலை ஜெபத்தை எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தை அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். வாக்கு தத்துவங்கள் இயேசுவுக்குள் ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது ஆமேன் என்றும் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் நம்ம வாழ்க்கை குறித்து சொன்ன எல்லா வாக்கு தத்துவமும் அவருக்குள்ள ஆமேன் என்று இருக்கிறது. ஆமேன். உங்களை குறித்து சொன்ன எல்லா வாக்கு தத்துவம் நிறைவேறு. ஹல்லேலூயா. நம்ம செய்த பாடல் அறிக்கை செய்த பாடலாம். வாக்கு தத்துவங்கள் இயேசுவுக்குள் ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமேன் என்றும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம செய்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சேர்ந்து கரங்களை தட்டி இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்ற. சேர்ந்து சொல்லுங்க. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். நல்ல சந்தோஷமா ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தாதே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தாதே. அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். செய்து சொல்ல ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னது எல்லாமே ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசுவே ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. நம் வாழ்வை குறித்து இயேசு சொன்ன எல்லா வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். வேதாகம் ஃபுல்லாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. உலகத்தை ஆண்டவர் படைக்கும் முன்பதாக உலகத்தை படைச்ச அப்புறம்தான் கர்த்தர் மனிதனை படைக்கிறேன்னா அவனுக்கு எதிலுமே குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விருப்பமுள்ளவர், அவர் சித்தமுள்ளவராக இருந்தார். ஆமென். ஒன்றிலும் குறைவில்லாமல் சந்தோஷமாக இருக்கு என்பதற்காக மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். ஆமென். வாக்கு தத்தங்கள் உண்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. ஆமென். அதை தான் வசனம் அழகாக சொல்லுது. யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம பார்க்குற விதம், அவருடைய உதடுகளின் அசைவு நம்முடைய உள்ளத்தை ஆற்றும். ஆமென். இன்றைக்கி உடைஞ்ச உள்ளத்தோடு இருக்கிறீங்களா? வாழ்க்கை குறித்து நிறைய கவலைகள், நிறையா மனிதர்கள் உங்களை துக்கப்படுத்தின வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அல்லது உங்கள் ஏழ்மை குறித்து, நீங்கள் இல்லாமல் இருப்பதை குறித்து நிறைய பேர் உங்களை ஒரு வேளை நீங்கள் வெக்கப்படும் ரீதியில் உங்களை பேசியிருக்கலாம். உங்ககிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நிறையா பேசிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, உங்கள் உள்ளத்தை யாராவது உடைச்சிருந்தாலுமே இன்றைக்கு அவருடைய உதடுகளின் அசைவு, அவர் உதடுகளின் அசைவு என்ன? நம்முடைய வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் அவங்களை ஆற்றுகிறதா இருக்கிறதா. அவர் உதடுகளின் அசைவு எல்லாம் அழகாக இருக்க வேண்டாம். அவர் உதடுகளின் அசைவை உங்கள் உள்ளத்தை
ஆற்றும். இன்றைக்கி உள்ளத்தை ஆற்றுகிறது அப்படி வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். ஸோ கடவுளை நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், எனக்கு இருக்கிற கஷ்டத்தை யாராவது இடத்துல சொன்னால் தான் எனக்கு சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம். அப்படி நிறைய பேர்த்த நம்ம தேடுறோம். அப்படி நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தேடினாலுமே அவங்க நமக்கு செவி கொடுக்கறதே கிடையாது. ஸோ நிறைய நேரத்தில் நம்ம அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து உலகத்திலே நமக்கு ஆறுதலை சொல்கிற நபர்கள் நம்ம தேடுறோம். ஆனால் இந்த வேதாகமத்தில் தேடணுங்க. ஸோ கடவுளை வெளியே நம்ம தேடணும். கடவுள் வெளியே பார்க்கும்போது அவர் அற்புதமானவராக இருக்கார். வேதாகமத்தில் இருக்கிற இயேசுவை பாருங்கள். அவருடைய உதடுகளின் அசைவு உங்கள் உள்ளத்தை ஆற்றும். அவர் உதடுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. ஸோ இன்றைக்கு தேவனாக கர்த்தர் நம்மோட பேசுகிறது ஒரே ஒரு காரியம்தான். அவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை நேசிக்கிறார். அவருடைய உதடுகளின் அசைவாகி இந்த வார்த்தை நீங்கள் அதிகமாக வாசிங்க. கடவுளை இந்த வார்த்தையில் பாருங்கள். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்பதில் அதிக சந்தோஷமுள்ளாக எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலுமே எடுத்து பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் அதோடு இடைப்படுவார். ஆண்டவர் அதிலிருந்து பேசுவார். நமக்கு வேண்டிய ஆறுதல்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். ஸோ கடவுள் நமக்காக ஏற்படுத்துகிறதான ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரியது. அதை கண்ணில் பார்க்க முடியாது. அது அதிசயமான காரியங்கள். அதெல்லாம் அது நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே கிரியை செய்கிறதா இருக்குது. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உதடுகளின் அசைவினால் தகப்பனே உள்ளத்தை ஆற்றுகிற தெய்வம் ஆண்டவர், இந்த நாளில் எல்லா உடைஞ்ச உள்ளங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டாண்டு. அப்போ பலத்தை அடைக்கட்டுங்க. ஆறுதலான வார்த்தைகளும் வேதத்தில் பார்க்கவும் தகப்பனே, வேதத்தில் கொண்டு ஆண்டவர் எங்களோட பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி. வல்லமையின் கர்த்தர் இடைப்படுகிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்கள் தயவு, உங்கள் பிரசன்னம், உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலை கொள்ளுங்க. உங்கள் பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலபம் வரவாதே. ஆமென். God bless you.